சென்னை வடபழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி பக்தர்கள் குவிந்தனர். அதிகாலை 4 மணியளவில் கோயில் நடை திறக்கப்பட்டு மூலவர் முருகப்பெருமானுக்கு பால், பன்னீர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் குவிந்ததால் நீண்ட வரிசையில் சுமார் 4 முதல் 5 மணி நேரம் காத்திருந்து தரிசித்தனர். கூட்ட நெரிசலை தவிர்க்க கோவில் வளாகம் மற்றும் மாட வீதிகளில் பலத்த காவல்துறையினரின் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டது. என்னோட வேண்டுதல் நிறைவேறதுனால தான் பால் குடம் எடுக்கிறேன். ஒரு 3 வருஷமாக வந்துட்டுருக்கேன். க்ரௌடு எனி டைம் எப்போவுமே இப்படி தான் இருக்குமே. நார்மல் டைம்லேயே க்ரௌடாக தான் இருக்கும். இப்போ தைப்பூசன்றதுனால ரொம்ப க்ரௌடாக இருக்குது. எல்லாம் அறுபடை முருகனும் ஃபேமஸ்ஸு. இதுலேயும் எனக்கு என்னென்னா, இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் வேறு எங்கேயுமே பெருசாக இல்லை. இங்கே தான் ரொம்ப ஸ்பெஷலு. அதனால் இங்கே வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். நாங்கள் முருகர்கிட்ட வந்திருக்கேன், முருகர் கொடுப்பேன். நான் ரொம்ப வருஷமாக வரேன். எனக்கு கல்யாணம் ஆனதே இங்கே தான். 4 மணிக்கு நிற்கிறேன், இதான் வந்திருக்கேன். தைப்பூசத்தை முன்னிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என தமிழில் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள வாழ்த்துச் செய்தியில், தைப்பூச திருநாளில் அனைவருக்கும் தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் முருகப்பெருமானின் ஆசிகள் எப்போதும் நம் மீது இருக்கட்டும், அனைவரும் நல்ல ஆரோக்கியம், வெற்றி மற்றும் வளமான வாழ்வை பெறவும், நாடு முழுவதும் அமைதியும் செழிப்பும் நிலவவும் முருகப்பெருமானை வேண்டுவதாகவும் கூறியுள்ளார். தைப்பூச திருவிழா தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோயில்களில் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. தீமையை ஒழித்து நன்மையை நிலைநாட்ட அன்னை பார்வதியிடமிருந்து முருகப்பெருமான் ஞானவேல் பெற்ற நாளாக இது கருதப்படுவதால் முருகனின் அறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து கோயில்களிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் காவடி ஏந்தியும் அலகு குத்தியும் பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் மலைக்கோயிலை சுற்றி வலம் வந்தனர். திருப்பரங்குன்றம், ஈரோடு, சென்னிமலை, மருதமலை உள்ளிட்ட தலங்களிலும் சிறப்பு அபிஷேகங்களும் தங்கரத புறப்பாடுகளும் நடைபெற்றன. பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி, மயில் காவடி என விதவிதமான காவடிகளை சுமந்து வந்து தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதன் காரணமாக முருகனுக்கு அரோகரா என்ற முழக்கங்கள் கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் எதிரொலித்தன. பக்தர்களின் வசதிக்காக கோயில் நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த ஆங்காங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன. தைப்பூசத்தையொட்டி சுவாமிமலை முருகன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அதிகாலையிலேயே கோயில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதையடுத்து சுவாமிநாதருக்கு வைரவேல், வைர கிரீடம் அணிவிக்கப்பட்டு ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் முழங்கியபடியும் விளக்கேற்றியும் பக்தர்கள் மனமுருகி முருகனை வழிபட்டனர். இதேபோல திருச்செந்தூர் முருகன் கோயிலிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அலகு குத்தியும் காவடி எடுத்தும் பால் குடம் எடுத்தும் பாத யாத்திரையாக நடந்து வந்து தங்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். தைப்பூசத்தையொட்டி மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பாஜக சார்பில் வேல் யாத்திரை நடைபெற்றது. தியான் கோலிபாடா தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கேப்டன் தமிழ்ச்செல்வன் தலைமையில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் மற்றும் மும்பை வாழ் பக்தர்கள் கையில் வேல் பதாகைகளை ஏந்தி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என முழக்கமிட்டவாறு மும்பையின் முக்கிய வீதிகள் வழியே ஊர்வலமாக சென்றனர். தாரைத்தப்பட்டை முழங்க, மயிலாட்டம், காவடியாட்டம் என தமிழகத்தின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளோடு மும்பையில் நடந்த யாத்திரை பெரும் கவனம் பெற்றது.